பணி நிரந்தரம், அடிப்படை ஊதியம், மருத்துவ காப்பீடு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் ஓட்டேரி பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு வாணிபக் கழகம் வாயில் முன்பு சுமை தூக்குவோர் மாநில பாதுகாப்பு சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கை மனுவை மண்டல மேலாளரிடம் வழங்கினர். மருத்துவ காப்பீடு வழங்கு, வழங்கு, மருத்துவ காப்பீடு வழங்கு. மதுரையில் தீபாவளியன்று தனியார் ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது மீட்புப் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர் சிவராஜ் தீயில் சிக்கி உயிரிழந்தார். அவருக்கு திருமணமாகி 5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் சிவராஜ் மறைவிற்கு தமிழக அரசு சார்பாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது. அந்த பணத்தை பிரிப்பதில் சிவராஜின் மனைவி அங்கையர்கன்னிக்கும் அவரது மாமனார் வீட்டிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கையர்கன்னி தனது தாயார் வீட்டிற்கு தனது 2 குழந்தைகளுடன் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவர் உயிரிழப்பால் மன உளைச்சலில் இருந்து வந்த அங்கையர்கன்னி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா காலகட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசு விருப்பமுள்ள மாணவர்கள் பள்ளிக்கு செல்லலாம் என நெறிமுறையை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை வேளச்சேரியில் உள்ள செயின்ட் பிரிட்டோ அகாடமி பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சிறப்பு கட்டணங்களை கட்டுமாறு கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் 8 மாதங்கள் பள்ளி மூடப்பட்டிருந்த நிலையில் சிறப்பு கட்டணங்களை எதற்கு செலுத்த வேண்டும் என்று கூறி வளாகத்தில் திரண்டு பள்ளி நிர்வாகத்தினரிடம் கேள்வி எழுப்பினர். பள்ளி நிர்வாகம் சரியான பதில் அளிக்காததால் பெற்றோர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த வேளச்சேரி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த மந்தித்தோப்பு பகுதியில் திருநங்கை கிரேசி பானு தலைமையில் 30 திருநங்கைகள் ஒன்றிணைந்து மந்தித்தோப்பு திருநங்கைகள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை நடத்தி வருகின்றனர். இவர்கள் நாள் ஒன்றுக்கு 150 லிட்டர் பால் உற்பத்தி செய்து ஆவின் நிறுவனத்திற்கு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆவின் நிர்வாகத்தின் சார்பில் தரமான பால் உற்பத்தியாளர்களுக்கான விருது திருநங்கைகள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்ட ஆவின் நிர்வாகம் சார்பில் சிறந்த பால் உற்பத்தியாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆவின் நிர்வாக சேர்மன் சின்னத்துரை கலந்து கொண்டு திருநங்கைகள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் உள்ளிட்ட 6 கூட்டுறவு சங்கத்திற்கு விருது வழங்கி பாராட்டினார். நம்மளுடைய ஆவின் நிறுவனத்தின் சார்பாக சிறந்த பால் உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விருது கிடைச்சதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா இந்தியாவிலே முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் திருநங்கைகள் சங்கம் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2021ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி சீலிடப்பட்ட 5 கண்டெய்னர் லாரிகள் மூலம் 3410 கண்ட்ரோல் யூனிட்டுகள் மற்றும் 4330 விவிபேட் யூனிட்டுகள் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் இருந்து கோவைக்கு வரவழைக்கப்பட்டன. பந்தய சாலை பகுதியில் உள்ள துணை சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் அனைத்து கட்சியினர் மற்றும் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டுகளை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி பார்வையிட்டார். பின்னர் இயந்திரங்கள் பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், கோவை மாவட்டத்தில் மொத்தம் 3048 வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் இதற்காக 4267 பேலட் இயந்திரங்கள், 4267 கண்ட்ரோல் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் வரும் 23ஆம் தேதி முதல் பெங்களூரில் இருந்து வரும் பெல் நிறுவன ஊழியர்கள் இதனை சோதனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். பெல் கம்பெனி அந்த எம்ப்ளாயீஸ் அவங்க வருவாங்க, அந்த ஸ்டாஃபு அவங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி எது எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு இதை நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் முன்னாடி, செய்தியாளர்கள் முன்னாடி ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக வெளிப்படையாக நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த எட்டயபுரம் வட்டத்திற்குட்பட்ட முத்துலாபுரம், குருவட்டம், அழகாபுரி, வெம்பூர், கோடாங்கிப்பட்டி கிராமங்களில் நடப்பாண்டு சுமார் 2000 ஏக்கரில் சிறுதானியங்களான கம்பு, வெள்ளைச்சோளம், மக்காசோளம், உளுந்து, பாசி போன்றவை பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த பயிர்களில் மான், காட்டுப்பன்றிகள் புகுந்து கடுமையாக சேதப்படுத்தி வருகின்றன. மகசூல் எடுக்கும் நேரத்தில் இதுபோன்ற இடர்பாடுகளால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளனர். எனவே காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும், மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேதமடைந்த பயிர்களுடன் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை கரிசல் பூமி விவசாயிகள் சங்க தலைவர் வரதராஜன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் வெளையம்காடு பகுதியைச் சேர்ந்த முனியாண்டி என்பவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் என மாத சீட்டு கட்டியுள்ளனர். இதனிடையே கொரோனா காலகட்டத்தில் 6 மாதங்களாக சீட்டு விடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு முனியாண்டி தனது குடும்பத்தினருடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வேலம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தலைமறைவான முனியாண்டியை கைது செய்து அவரிடம் இருந்து பணத்தை மீட்டு தரக்கோரி புகார் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்தது. இந்த கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளதால் புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். பொதுமக்களின் கோரிக்கை ஏற்ற தமிழக அரசு 125 கூட்டுறவு நிறுவனங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி புவனகிரியில் 67 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிளை கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்றது. தற்போது அந்த பணிகள் முடிவடைந்ததை அடுத்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் மத்திய கூட்டுறவு வங்கியை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட மேலாண்மை இயக்குநர் இளஞ்செல்வி, வங்கி அதிகாரிகள், அதிமுகவினர் என பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து வரும் மாணவர்கள் அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை வசூல் செய்ய வேண்டும், தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு நிகரான கட்டணத்தை வசூல் செய்யக்கூடாது என வலியுறுத்தி கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு மருத்துவமனை முன்பு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவ மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தமிழக அரசு கண் திறக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் இருந்து விவசாயிகள் பேரணியாக வந்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சம்பா சாகுபடி பயிர்கள் அறுவடை தொடங்க இருப்பதால் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக அரசு திறக்க வேண்டும், நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணை வட்டாட்சியரிடம் வழங்கினர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்ட உதவி மையத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த விஜயகுமார் என்பவர் பிக்கலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இளைஞர்களிடம் அரசு துறையில் துப்புரவு மற்றும் அலுவலக உதவியாளர் பணி வாங்கித் தருவதாக கூறி 12 பேரிடம் 70 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். மேலும் துப்புரவு பணி கிடைத்துள்ளதாக போலியாக பணியாணை தயார் செய்து வழங்கியுள்ளார். பணம் கொடுத்தவர்கள் இந்த பணி ஆணையை கொண்டு நீதிமன்றத்தில் காண்பித்துள்ளனர். பிறகு அது போலியானது என்பது தெரியவந்ததை அடுத்து இதில் தொடர்புடைய விஜயகுமார் மற்றும் பாலக்கோட்டில் சட்ட உதவி மையத்தில் உதவியாளராக பணியாற்றிய பால்ராஜ் மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த மேலும் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். ஆனால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட அனைவரும் ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் விஜயகுமாரிடம் இருந்து தங்களது பணத்தை வாங்கிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஒன்றியத்துக்குட்பட்ட கள்ளப்புலியூர் ஊராட்சி அலுவலகத்தில் பாரத பிரதமரின் ஒருங்கிணைந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான பத்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கள்ளப்புலியூர் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன், அதிமுக ஒன்றிய செயலாளர் செந்தில், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கௌதமன் ஆகியோர் கலந்து கொண்டு கள்ளப்புலியூர் மணஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த 600 பயனாளிகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டு பத்திரம் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மானாவாரி நிலங்களில் உளுந்து, பாசி உள்ளிட்டவைகளை பயிரிட்டுள்ளனர். இதில் வெள்ளை நோய் என்ற வைரஸ் தாக்கியுள்ளது.
இதனால் பயிர்கள் அழுகி பசுமை இழந்து காணப்படுகிறது. குறிப்பாக கோவில்பட்டி, எட்டயபுரம், கயத்தாறு, ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் ஆகிய வட்டங்களில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்காச்சோள பயிரில் படைப்புழுவால் இந்த ஆண்டும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அழுகிய பயிர்களுடன் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட எருமலை நாயக்கன்பட்டி ஊராட்சி மன்றம் 7வது வார்டு இந்திரா காலனி பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் பாலங்கள் சிதிலமடைந்து காணப்படுவதாகவும், எனவே இதனை சீரமைத்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல்வேறு முறை எருமலை நாயக்கன்பட்டி ஊராட்சி மன்றம் அலுவலகத்திலும் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில 8 நாட்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவர் பாலத்தில் ஏற்பட்ட குழியில் விழுந்து படுகாயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை வசதி, பாலங்கள் அமைத்தல் மற்றும் பெண்களுக்கான கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலம் உடஞ்சி ஒரு 10 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. நானும் ஊராட்சி நிர்வாகத்திட்ட மனு கொடுத்தேன். அவர் அங்கேயும் நடவடிக்கை எடுக்கல. ரெண்டாவது அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலே மனு கொடுத்தாச்சு. அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க, அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. மூணாவது நான் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் அங்கேயும் மனு கொடுத்தாச்சு, அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களே இப்போ இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இது பாலத்தை முறையாக நல்லா செஞ்சு கொடுக்கணும், முறையாக போட்டு கொடுக்கணும். சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் புதிதாக கட்டிய வீட்டிற்கு மின் இணைப்பு வேண்டி மேடவாக்கம் மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுப்பிரமணி ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி லவகுமார் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று லஞ்சம் வாங்கிய செயற்பொறியாளர் ரமேஷ் மற்றும் உதவியாளர் சீனிவாசன் ஆகியோரை கையும் களவுமாக கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் சிவகாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், அனைத்து அத்தியாவசியப் பொருட்களை ரேஷன் கடைகள் மூலமாக முறையாக வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்திட வேண்டும், பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை தண்டனையை கடுமையாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பாளையங்கோட்டை சாலையில் உள்ள பர்னிச்சர் கடை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த சிப்காட் தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பர்னிச்சர் பொருட்கள் எரிந்து நாசமாகின. இதனிடையே மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. வடலூர் அருகே உள்ள மருவாய் கிராமத்தில் நெய்வேலி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சிப்காட் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் கோவை சாலையில் உள்ள மடத்துப்பாளையத்தில் வசித்து வரும் தனது மகனின் குடும்பத்தினரை பார்த்துவிட்டு வீட்டின் அருகே உள்ள கடையில் முன்பு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சுப்பிரமணியை தாக்கி அவரிடமிருந்த 22,000 ரூபாயை பறித்து சென்றுள்ளனர். வயதானவரை பட்டப்பகலில் தாக்கி பணம் பறித்து சென்ற காட்சிகள் அங்கிருந்த கடையில் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெருந்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புகழ்பெற்ற 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த புனித தோமையார் கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஆண்டுதோறும் தேர் பவனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான திருத்தேர் பவனி திருவிழா கடந்த 12ஆம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி, ஆராதனை, மறையுரை, நற்கருணை, ஆசீர்வாதம் நடைபெற்று வந்தது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் திருத்தேர் பவனி சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்றது. இதில் வேம்பார் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராள மக்கள் கலந்து கொண்டு கொரோனா பிடியில் இருந்து உலகம் விடுபட வேண்டும், அனைத்து மக்களும் நலமுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி உப்பு, மிளகு, மெழுகுவர்த்தி ஆகியவற்றை காணிக்கையாக வழங்கினர்.
மானியமில்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை நாளுக்கு நாள் உயர்த்தி வரும் மத்திய பாஜகவின் மக்கள் விரோத போக்கினை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினர் மற்றும் மாதர் சங்க அமைப்பினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் கூட்டூரில் இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தின் சார்பில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து ஒப்பாரி வைத்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. சாதாரண மக்களுக்கு மானியம் வழங்குறோம்னு சொல்லி இந்தியா பூராவும் சிலிண்டரை கொடுத்து சாதாரண குடிசை வீட்டுல இருக்கிற வீட்டுல எல்லாம் இன்னைக்கு சிலிண்டர் 710 ரூபாய் கொடுத்துட்டு எப்படி வாங்கி சமைக்க முடியும்? விறகடுப்பு இன்னைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கூரை வீடுகள் இன்னைக்கு காட்டு கருவை போட்டு எரிக்கிறாங்க. அப்ப சிலிண்டருக்கு போய் கட்டா மானியம் இல்லைங்கிறாங்க. அப்ப மானியம் இல்லைன்னா சிலிண்டர் நாடு பூராவை அனுப்பிட்டு இந்த மானியத்தை யார் தலையில சுமத்துறது? இன்னைக்கு விலைவாசி, பெட்ரோல், டீசல், சிலிண்டர் எல்லாத்தையும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஏற்றிட்டு போறதுன்னா கண்மூடித்தனமாக நாங்க இருக்க மாட்டோம். மதுரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு யாதவ் சமூகத்தினர் குறித்து பேசினார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழ்நாடு யாதவ் அமைப்பை சேர்ந்தவர்கள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகில இந்திய யாதவ் பாதுகாப்பு பேரவையினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர். பேரவையின் நிறுவன தலைவர் கேப்டன் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார் மயமாக்கலை கண்டித்தும் மின்சார வாரியம் உத்தரவு எண் 82 ரத்து செய்ய கோரியும் சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி பகுதியில் உள்ள மின் உற்பத்தி மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர்கள் பலர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் மின்வாரிய தலைவரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அன்றாட பணிகளை நடைபெறும் ஒயர்மேன், ஃபோர்மேன் இந்த பணிகளை தனியார் மயம் படுத்துவதற்காக மின்வாரிய தலைவர் அவர்கள் டெண்டர் கோரியிருக்கிறார். அதுக்கெல்லாம் தனியார் மய ஆட்களை கொண்டு நிரப்பி அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிபி நம்பர் 82ன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவை வரும் பட்சத்தில் தமிழகம் முழுவதுமே 80,000 பணியிடங்கள் அவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிற ஆளுங்களாம் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கும். இருக்கிற பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதற்காக அந்த 82 அந்த தனியார் மையத்தை அவுட் சோர்சிங் அந்த உத்தரவை ரத்து பண்ணணுங்கிற ஒரே கோரிக்கையை எய்ம் பண்ணி தான் இந்த காத்திருப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காத்திருப்பு போராட்டம் உச்ச வீச்சில் நடக்குது. இனி தொடருமேயானால் இது தொடர்ந்து நடக்குது. தொடருமேயானால் தமிழகம் முழுவதும் இருளில் மூழ்கும் அபாயம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் எங்களுடைய போராட்டத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக முதல்வரும் அமைச்சர் அவர்களும் இந்த மாதிரி உத்தரவை உடனடியாக ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். இதனால் இந்த பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை ரத்து பண்ணும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சுவால்பேட்டை டவுன்ஹால் 3வது தெருவை சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த டிவி, பட்டுப்புடவை மற்றும் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றுள்ளனர். மேலும் அதே பகுதியில் உள்ள நீலகண்டன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த ரொக்கப்படும் 10,000 ரூபாய், ஒரு சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் உட்பட 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் ஹரிகிருஷ்ணன் என்பவரது வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். அரக்கோணம் நகரில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்து நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவரும் ஏற்கலப்பையுடன் பேரணியில் ஈடுபட முயன்றனர். அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். முன்னதாக போராட்டத்தில் இறந்த விவசாயிகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலே விவசாய சட்டங்களை எதிர்க்கின்ற விதமாகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த ஏற்கலப்பினுடைய பேரணி இன்றைக்கு 160வது பேரணியாக சீர்காழியினுடைய சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய நாட்டில் ஆளுகின்ற மோடி அரசினை கண்டிக்கின்ற விதமாகவும் இந்த 3 சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற விவசாய மக்களுடைய கோரிக்கையை செயல்படுத்த வரும் வரையிலே இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு செவி சாய்க்க வேண்டிய அவசியத்திற்காக நாங்கள் பல விதத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு மக்களுடைய கோரிக்கை, ஒரு விவசாயியுடைய கோரிக்கை என்பதை அரசு புரிந்து கொண்டால்தான் இந்த சட்டங்களை திருத்ததற்கு முன் வந்திருக்கக்கூடிய அரசு கண்டிப்பாக ரத்து செய்வதற்கு முன்வரும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தென்னிந்திய திருச்சபையின் 100வது ஆண்டு நிறைவையொட்டி புதியதாக கட்டியுள்ள புதிய ஹில் ஆலயத்தை வேலூர் பேராயர் சர்மா நித்யானந்தம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் குருசேகர செயலாளர் ரத்னகுமார், பேராய உபத்தலைவர் ஐசக், கதிர்வேலு, செயலாளர் சம்பத் சதானந்தன், பேராய பொருளாளர் சுந்தர்ராஜ், தெற்கு வட்டார தலைவர் புஷ்பநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் அண்ணா சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் உணவு கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும், வன்முறையற்ற வாழ்க்கை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திர முதலமைச்சர் YS ஜெகன்மோகன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த புழிச்சலூர் நேரு நகர் பகுதியில் YS ஜெகன்மோகன் மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஏழை எளிய தாய்மார்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கரிகிலி ஊராட்சிக்குட்பட்ட சித்தாமூர் கிராமத்தில் அச்சிரப்பாக்கம் ஒன்றியத்திற்கு சொந்தமான மா ஏரி, சூழ் ஏரி என 2 ஏரிகள் உள்ளன. இதில் சூழ் ஏரியின் மதகில் உடைப்பு ஏற்பட்டு ஏரியில் உள்ள தண்ணீர் அனைத்தும் வீணாகி வெளியேறி வயல்வெளியில் தேங்கி நிற்கிறது. இதனால் ஏரியை நம்பி உள்ள சுமார் 80 ஏக்கர் விவசாயமும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் கிராமத்தில் நாங்கள் இது போன்ற ஒரு ஸ்மார்ட் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் இன்று இந்த திட்டத்தை எங்கள் கிராமத்தில் தொடங்கியுள்ளோம். இது மேன்மேலும் பல மற்ற கிராமங்களுக்கும் பரவும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இது எங்கள் மக்களின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டின் ஒரு முன்னோடி கிராமமாக இதை மாற்ற முனைப்படுத்திருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் கல்வி, மருத்துவம், வைஃபை வசதி, குடிநீர் வழங்குதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் அரிமா சங்கம் வேளச்சேரியுடன் இணைந்து 5 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த ஒரு நல்ல பயணம் நீண்ட தூரம் நாங்கள் அரிமா சங்கத்துடன் சேர்ந்து இன்னும் பல நல்ல முயற்சிகளை இந்த கிராமத்துக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம். சென்னை MKB நகரில் உள்ள மாநகராட்சி விளையாட்டுத் திடலில் சென்ட் ஜோசப் ஃபுட்பால் அகாடமி சார்பில் கால்பந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. 16 அணிகள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் 16 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டது.